நியூட்ரிலைட் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃப்ரம் ஆம்பே வழங்கும் ஃபியர் ஃபைல்ஸ். பயத்தின் உச்சகட்டம். இதோ இன்னொன்னு வச்சுக்கோங்க. ஏன் சாப்பிட மாட்டேங்கிறீங்க? என்ன பார்த்தா யானை மாதிரியா இருக்க, ஊட்டிக்கிட்டே இருக்கீங்க. இங்க பாருங்கப்பா, பாட்டி உங்களை யானைன்னு தான் நினைக்கிறாங்க. என்ன? ஐ மீன் அம்மா கிட்ட சாப்பாட்டுல நிறைய நெய் சேர்க்காதன்னு சொல்லுவாங்க. அதுவும் இல்லாம உங்க பொண்ணுங்க யானைக்குட்டி மாதிரி ஆயிட்டா யார் கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னு சொன்னாங்க. சும்மா இரு, எப்படி கிண்டல் பண்றா பாருங்க. சாரி. நல்ல வேலை ஞாபகம் வந்துருச்சு. சித்தி பாட்டி வீட்டுக்கு போயிருக்கா. அவளை போய் கூட்டிட்டு வரணும். இன்னைக்கு அவ ஸ்கூட்டி எடுத்துட்டு போல. சரி. இந்த கரண்ட்டுக்கு என்னாச்சு? ஐயோ, இந்த பொண்ணு மறுபடியும் பாலுக்கு வந்துருச்சா? ஜன்னலை திறந்து வச்சுட்டு வந்திருக்கியா? போ, போய் விரட்டி விடு போ. இப்பவே போய் ஒரு வழி பண்றேன். நான் போய் கேண்டில் எடுத்துட்டு வரேன். இன்னைக்கு நான் அதை விடவே போறதில்ல. அச்சோ, எல்லா வேலையும் நானே பண்ண வேண்டியதா போயிடுச்சு. ரித்தி இன்னுமா வரல? இல்லையே. ரித்தி, ரித்தி சீக்கிரமா வா, சாப்பாடு ஆறிட போகுது. இந்த பொண்ணு இருக்காளே, அந்த பூனைய விரட்ட போனாலா இல்ல அது கூட விளையாட போனாலா? நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன். ரத்தி, ரத்தி, என்னாச்சு? என்னாச்சு? இது பாருங்க. ரத்தி, ரித்தி, கண்ணா, ரித்தி, ரித்தி, ரித்தி வேணா, தண்ணி குடு, தண்ணி குடு, சீக்கிரம் தண்ணி குடு. மத்திய பிரதேசத்தை சேர்ந்த ஒரு சின்ன நகரம் தான் இந்தூர். வண்ணமயமான துணிகளை உடுத்திக்கிட்டு சில நேரங்கள்ல சைக்கிளையும் சில நேரங்கள்ல காஸ்ட்லி கார்லயும் போவாங்க. இந்த ஊர் எவ்வளவு வித்தியாசமானதோ இந்த ஊர் மக்களும் வித்தியாசமானவங்க. அதை விட வித்தியாசமானது இந்த ஊர்ல நடந்த சில வித்தியாசமான சம்பவங்களோட உண்மை கதைகள். இன்னைக்கு நாம இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை தான் பேச போறோம். எந்த கதைகள்ல சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ், அதாவது பரலோக சக்திகள் சம்பந்தப்பட்டிருக்கு. டாக்டர், என் பொண்ணு இப்படி இருக்கா? அவளுக்கு ஒன்னும் ஆயிடலையே. இங்க பாருங்க, 3rd degree burn. உடம்போட 70% பகுதி எரிஞ்சு போயிருக்கு. இருந்தாலும் எல்லா முயற்சியும் நாங்க எடுத்துட்டு தான் இருக்கோம். நீங்க எது வேணாலும் செய்யுங்க, என்ன வேணும்னாலும் பண்ணுங்க, ஆனா என் பொண்ணை மட்டும் காப்பாத்துங்க ப்ளீஸ். நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. நீங்களே தைரியத்தை இழந்துட்டீங்கன்னா ரிதியை யார் பாத்துக்கிறது? டாக்டர், இப்போ நாங்க எங்க பொண்ணை போய் பார்க்கலாமா? அது வந்து ப்ளீஸ். சரி, ஆனா யாராவது ஒருத்தர் தான் உள்ள போகணும். நீ போய் பார்த்துட்டு வா. அம்மா, அம்மா, நான் இங்கதான் இருக்கேன். உனக்கு எதுவும் ஆகாது. ரித்தி, நீ ஏமா அப்படி பண்ண? எதுக்காக அப்படி பண்ணன்னு சொல்லுமா, சொல்லு. அம்மா, ரொம்ப வலிக்குதுமா. அம்மா, நான் ஒண்ணுமே செய்யல, எனக்கு ஒண்ணுமே தெரியாதுமா. நான் கிச்சனுக்கு போனேன்னா இன்னைக்கு நான் அதை விடவே போறதில்ல. அச்சோ, எல்லா வேலையும் நானே பண்ண வேண்டியதா போயிடுச்சு. அந்த பூனை எங்க போச்சு?
யார் நீ? நீ என்ன சொல்ற? அது எப்படி நடந்திருக்கும்? அம்மா அம்மா நான் உண்மையதான் சொல்றேன். உங்க மேல சத்தியம். புலு புலு என் கனவுல கூட வந்திருக்கம்மா. நீ சொல்றது உண்மைமா. ப்ளீஸ் என்ன நம்புங்கம்மா. நம்புறமா? நான் உன் பேச்ச நம்புறேன். நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோ, எல்லாம் சரியா போயிடும். நான் உன் பக்கத்திலே இருக்கேன், சரியா? எல்லாமே சரியாயிடும். இப்ப தூங்க. அம்மா அவங்க 2 பேரும் மறுபடியும் இங்க வந்துட்டாங்கம்மா. அம்மா என்ன கூட்டிட்டு போக வந்துட்டாங்க. அம்மா ஏதாவது பண்ணுங்கம்மா. இல்லம்மா, இங்க யாருமே இல்ல. அம்மா முதல்ல நீங்க எந்த கூட்டிட்டு போங்கம்மா. நான் சொல்ற பேச்சு கேளு, நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ. இங்க யாருமே இல்ல. என்ன உங்க கூடவே வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுங்கம்மா. இல்லைன்னா செத்து போயிடுவேம்மா. டாக்டர், டாக்டர், நான் போய் டாக்டரை கூட்டிட்டு வரேன். அம்மா என்ன விட்டுட்டு போகாதீங்க. அம்மா அவ இங்கதான் வரா. டாக்டர், இத பாரு ரத்தி, டாக்டர் வந்துட்டாங்க. ரத்தி, உனக்கு ஒண்ணு ஆகாதுமா, சரியா? எழுந்திரிமா, கண்ணை திறந்து பாரு. I'm sorry. She is no more. உங்க 2 பேர்ல யாராவது அவளை திட்டுனீங்களா? இல்ல இன்ஸ்பெக்டர் சார். வேற யாரு கூடயாவது சம்பந்தம் இருக்கா? நான் என்ன கேக்குறேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன பேசுறீங்க இன்ஸ்பெக்டர்? நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொன்னா போதும். அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல சார். ஏதாவது காரணம் இருக்கணுமே, இல்லன்னா ஏன் கொளுத்திக்கணும்? இன்ஸ்பெக்டர் சார், அவ ஏன் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டான்னு எங்களுக்கே எதுவுமே புரியல. அது கூடிய சீக்கிரம் தெரிஞ்சிடும். போஸ்ட்மார்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்ககிட்ட மறுபடியும் விசாரணை பண்ணுவேன். இங்க பாருமா, கொஞ்சம் அமைதியா இரு. இங்க பாத்தியா, இவளையும் நம்ம தானே பாத்துக்கணும். இங்க பாரு, அவ முன்னாடி எதுவும் தேவையில்லாம அதிகமா பேச வேணாம், சரியா? ஏன் சொல்றேன்னா, ரித்தியோடைய இறப்புனால அவளுக்கு மன அழுத்தம் வந்துடக்கூடாது.
யாருன்னு சொல்லுங்க. யாருன்னு கேக்குறல்ல? ஏன் பேச மாட்டீங்க? இங்க யாருமே இல்லையே. நான் உண்மையதான் சொல்றேன். நான் சொல்றத நம்புங்க. எனக்கு உங்களை மாதிரியான ரிப்போர்ட்டர்ஸை பத்தி நல்லாவே தெரியும். அடுத்தவங்க கஷ்டத்துல எரிஞ்சிட்டு இருக்கும்போது அதுல எண்ணெய் ஊத்தி ரசிக்கிறவங்க தானே நீங்க. இங்க பாருங்க, உங்ககிட்ட சொல்ற அளவுக்கு என்கிட்ட எந்த விதமான மசாலா செய்தியும் இல்ல. என் பொண்ணு எதுக்காக தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு எனக்கு தெரியவே தெரியாது. இங்க பாருங்க, நான் ஏற்கனவே ரொம்ப கவலையில இருக்கேன். இந்த மாதிரி அடிக்கடி போன் பண்ணி நேர்ல வந்து என்ன தயவு செஞ்சு தொந்தரவு பண்ணாதீங்க ப்ளீஸ். இங்க இருந்து ஒழுங்கா போயிடுங்க. இல்ல ப்ளீஸ் ஒரு நிமிஷம். ஆண்டி நீங்களாச்சும் என் பேச்ச கேளுங்க ப்ளீஸ். உங்க பொண்ணு பிரதி ஒன்னும் தற்கொலை பண்ணிக்கல. அவளை கட்டாயப்படுத்தி தற்கொலை பண்ண வச்சிருக்காங்க, தூண்டி விட்டுருக்காங்க. அவளுக்கு என்ன பண்ணணும்னு அவளுக்கே தெரியாது. ஐயோ, ரித்திக்கு மட்டும் இல்ல, இந்த மாதிரி நிறைய பொண்ணுங்களுக்கு நடந்திருக்கு. இங்க பாருங்க ஆண்டி, ப்ளீஸ் ப்ளீஸ் நீங்க எனக்கு உதவி பண்ணுங்க. உங்க பொண்ணு மாதிரி நிறைய பொண்ணுங்களோட உயிர் ஆபத்துல இருக்கு. முதல்ல இங்க இருந்து போறீங்களா? நீ முதல்ல உள்ள வா. அது அந்த பொண்ணு என்னதான் சொல்றான்னு கேக்குறா. இவங்க வளர்றத நீ வேணா நின்னு கேளு. எனக்கு இதை கேட்கணுங்கிற அவசியமே இல்ல, புரியுதா? இங்க பாருங்க சார், ப்ளீஸ் ஒரு தடவை நான் சொல்றத கேளுங்க. ஒருவேளை நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா உங்களுக்கு சரின்னு படுறத நீங்க செய்யுங்க. நம்ம பொண்ணுக்காகவாவது கேளுங்க ப்ளீஸ். ப்ளீஸ் ரவி சார். நீங்க வாங்க வாங்க. ஆண்டி அங்கிள், எனக்கு தெரியும் ரித்தியோட துக்கத்துல இருந்து நீங்க வெளியில வரணும்னு நினைக்கிறீங்க. ஆனா உண்மை என்னன்னா ரித்தி அன்னைக்கு தற்கொலை பண்ணிக்கல. ஆமா ஆண்டி, நான் சொல்றது உண்மை. இது ஒரு சதி வேலை. நீங்களே பாருங்க. இந்தாங்க, இத பாருங்க. இத பாருங்க அங்கிள், இத பாருங்க. ரித்தி மாதிரி நிறைய பெண்கள் தன்னை தானே எரிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. இங்க பாருங்க, எல்லா பொண்ணுகளும் சாகறதுக்கு முன்னாடி ஏதோ 2 பொண்ணு இருந்திருக்காங்க, என்கிட்ட வந்துன்னு கூப்பிட்டுருக்காங்க. அவங்க சொன்ன ரிப்போர்ட் எழுதினதே நான் தான். இதாங்க, இத பாருங்க. இங்க பாருங்க, நான் இதுல நிறைய ரிசர்ச் பண்ணிருக்கேன். கிராந்தி, இது எல்லாத்தையும் படிச்சிட்டியா? இவங்க சொன்ன எல்லாத்தையும் கேட்டுட்டல? இந்த மாதிரி ரிப்போர்ட்டர்ஸ் உடைய வேலை என்னன்னா, சின்ன விஷயம் ஏதாவது ஒண்ணு கிடைச்சிருச்சுன்னா அதை ஊதி பெருசாக்குறது தான் இவங்களுடைய வேலை. ஹலோ மேடம், நீங்க சொன்ன இந்த கட்டுக்கதைகள்ல எனக்கு எந்த விதமான இன்ட்ரெஸ்டும் இல்ல, புரிஞ்சுதா? நீங்க என்ன சொன்னீங்க? என் பொண்ணு ஒரு மனநோயாளி நான் சொன்னீங்க. கிளம்புங்க, முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. ஆண்டி ஆண்டி ப்ளீஸ், நீங்களாவது நான் சொல்றத நம்புங்க ப்ளீஸ். நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டி. என்னை எப்பவோ வேலையில இருந்து எடுத்துட்டாங்க. நான் சொல்றத நம்புங்க ஆண்டி. இது எல்லாமே உண்மைதான், எதுவும் பொய் இல்லைன்னு நான் நிரூபிக்கணும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் ஆண்டி ப்ளீஸ், உங்க பொண்ணுக்காக இந்த சக்கர வியோகத்தை உடைக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ் ஆண்டி. வளரி கொட்டிட்டியா? கிராந்தி, முதல்ல இவளை இங்க இருந்து வெளியில போ சொல்லு. ஆண்டி ப்ளீஸ். கிராந்தி விருத்தியோட சாவுக்கான காரணத்தை தெரிஞ்சுக்க விரும்பினா அவங்களோட மனசுல எண்ணற்ற கேள்விகளுக்கு விட தெரிய வேண்டியதா இருந்தது. ஆனா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அந்த எல்லா கேள்விகளுக்கும் ஆன பதில் இவ்ளோ வித்தியாசமா இருக்கும்னு அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. தேங்க்யூ சோ மச் ஆண்டி. என்னை நம்பினதுக்கு ரொம்ப நன்றி. என்னை பார்க்க வந்ததுக்கும் நன்றி. நீ என்ன சொல்ல வந்தியோ சொல்லு. ரித்தியோட மரணத்தை பத்தியா? இதோ இத பாருங்க ஆண்டி, இந்த போட்டோவை பாருங்க. இந்த போட்டோ ரீமா நிஷாவோடது. வயசு 18. கொஞ்ச நாளாவே ரொம்ப கவலையா இருந்தாங்க. அவங்க அம்மா கிட்ட நிறைய கெட்ட கனவு வரதா சொல்லிருக்காங்க. ஒரு நாள் வீட்டு ஆளுங்களோட கோவிலுக்கு போயிருக்காங்க. வழியில பெட்ரோல் நிரப்புறதுக்காக வண்டி நிறுத்திருக்காங்க.
என்னம்மா இங்க போற? சரி சீக்கிரம் வந்துரு. வண்டில இருந்து கீழே இறங்கி ஒரு 10-12 அடி தான் போயிருப்பாங்க. ஆனா திடீர்னு அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையா? பெட்ரோல் பங்க்ல அவளுக்கு பக்கத்துல இருந்த கேன்ல இருந்த பெட்ரோல் எடுத்து அவ மேல ஊத்திக்கிட்டாளா? என்ன பண்ற? என்னாச்சுமா? என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? அவளை அங்க இருந்தவங்க எல்லாம் தடுக்க முயற்சி பண்ணப்போ அங்கிருந்து அவ ஓடி இருக்கா. சொல்றது கேளுமா. என்னம்மா பண்ற? ஐயோ, அவங்க எல்லாம் என்ன கூப்பிடுறாங்க. நீ யார சொல்ற? யாருமே அங்க இல்ல. ஆமா, நான் அவங்க கிட்ட போக விரும்புறேன். குடும்பத்துல இருந்த மத்தவங்களுக்கும் எதுவும் புரியல. அவ இந்த சின்ன வயசுல எதுக்காக தற்கொலை பண்ணிக்கணும்னு யோசிச்சாங்க. இத பாருங்க, இத பாருங்க, வசுத்ரா மாது. இந்த நியூஸ் பேப்பர்ல கூட வந்துச்சு. ஒரு நாள் அவங்க ஃபேமிலியோட பிக்னிக் போயிருந்தப்போ எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கு. ஆனா திடீர்னு அம்மா என்ன அவங்க கூப்பிடுறாங்கம்மா, நான் அவங்க கூட போறேம்மா. ஆண்டி, இந்த மாதிரி 1-2 இல்ல, இண்டோர்ல நிறைய பொண்ணுங்க தற்கொலை பண்ணிருக்காங்க. அதுவும் ஒரே மாதிரி. எல்லா பொண்ணுங்களும் சாகிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா? யாரோ அவங்கள கூப்பிடுறதா சொல்லிருக்காங்க. இந்த எல்லா பொண்ணுங்களுடைய கனவுலயும் ஏதோ 2 பொண்ணுங்க வந்துருன்னு அவங்கள கூப்பிட்டுருக்காங்க. ஆண்டி, நான் இந்த எல்லா தற்கொலை சம்பவத்தை பத்தியும் ரிசர்ச் பண்ணிருக்கேன். இது 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருக்கு. ஒரு நாள் 2 பொண்ணுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நெருப்பு வச்சு இறந்துட்டாங்க. அதுக்கப்புறமா தான் இந்த 20 கேசஸ், 20 அப்பாவி பெண்கள் உயிரிழந்திருக்காங்க. அதோட இதோ பாருங்க, இத பாருங்க, அவங்க சாகிறதுக்கு முன்னாடி சொன்ன அடையாளங்கள் அப்படியே இருக்கு. இத பாருங்க, இந்த 2 பொண்ணுங்களோட அப்பா பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. எனக்கு என்ன தோணுதுன்னா, அவர் ஒருத்தர்னாலதான் இதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்ல முடியும். ஆனா அந்த ஆள் ஒரு பைத்தியம். அவர்கிட்ட பேசி எல்லா முயற்சிகளும் எடுத்து தோத்து போயிட்டேன். ஆண்டி, நீங்க தான் எனக்கு இருக்க கடைசி நம்பிக்கை. பிரச்சனையோட ஆணிவேர் வரைக்கும் போயிட்டோம்னா ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க முடியும். முடிஞ்சா நிறைய அப்பாவி பெண்களோட வாழ்க்கையை காப்பாத்த முடியும். குஷ்பு என் பொண்ணு இறந்து போயிட்டா. என்னால இந்த பொண்ணுங்களுடைய அம்மா அப்பாவோட துக்கத்தை புரிஞ்சுக்க முடியும். ரிதி மேல சத்தியமா சொல்றேம்மா, நான் உனக்கு கண்டிப்பா உதவி பண்றேன். அட கடவுளே, நம்ம இங்க இருந்து போய் ஆகணும். நான் உன்னை நாளைக்கு சந்திக்கிறேன். சித்தி, ரித்தி,
சித்தி, நான் உன்னை கூட்டிட்டு போக வந்திருக்கேன். என் கூட வந்துடு. முடியாது. நம்மெல்லாம் ஒண்ணா இருக்கலாம். முடியாது. சின்ன வயசுல விளையாடின மாதிரி விளையாடலாம். ரித்தி, எனக்கு பயமா இருக்கு. இத பாரு, என்ன ஒண்ணும் பண்ணிடாத. நான் உன்னோட அக்கா சித்தி, என்னை பார்த்து பயப்படாத. ரித்தி, எனக்கு ரொம்ப என் கூட வா. நான் தான் கூப்பிடுறேன்ல, வா சித்தி. முடியாது. என் கிட்ட வா. முடியாது. என் கூட வா. முடியாது. சித்தி, சித்தி, என்ன ஆச்சு? என்ன ஆச்சுமா? இல்ல, ஒண்ணு இல்ல. இத பாருமா, நானும் உன்னை போல ரித்திய நிறைய மிஸ் பண்றேன். நிறைய. சரிங்க பாரு, நீ படுத்து தூங்க. ரொம்ப லேட் ஆயிடுச்சு இல்லையா? குட் நைட். ஆண்டி, இந்த மாதிரி 1-2 இல்ல, இண்டோர்ல கிட்டத்தட்ட நிறைய பெண்கள் தற்கொலை பண்ணிருக்காங்க. அதுவும் ஒரே மாதிரி. இந்த எல்லா பொண்ணுங்களுடைய தற்கொலையிலயும் ஏதோ 2 பொண்ணுங்க என்கிட்ட வந்து கூப்பிட்டு இருக்காங்க. அந்த 2 பொண்ணுங்களோட அப்பா பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. அவரால மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன் சொல்ல முடியும். நீங்க தான் எனக்கு இருக்க கடைசி நம்பிக்கை. நாம இந்த பிரச்சனையுடைய ஆணிவை வரைக்கும் போயிட்டோம்னா நிறைய அப்பாவி பெண்களை காப்பாற்ற முடியும். ஹலோ. ஹலோ, நான் சிட்டி ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேசுறேன். உங்களுக்கு குஷ்பு சர்மாவை தெரியுமா? ஆமா, என்னாச்சு குஷ்புக்கு? நீங்க ப்ளீஸ் சீக்கிரமா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருங்க. சரிங்க, ஓகே. குஷ்பு, குஷ்பு சர்மாவை சந்திக்கணும். ஹாஸ்பிட்டல்ல இருந்து போன் வந்தது. ஓஹா, ரூம் நம்பர் 312. பட் ஷீ இஸ் நோ மோர். என்னது? நேத்து வரைக்கும் நல்லா தான் இருந்தா, ஆனா கொஞ்சம் கவலையா இருந்த மாதிரி தெரிஞ்சது. ஏன்னா கொஞ்ச நாள் முன்னாடி வேலையும் போயிருச்சு. நேத்து நடுராத்திரி கிட்டத்தட்ட 3:30 இருக்கும். நான் கிச்சன்ல தண்ணி குடிக்க போனேன். ஏதோ பயங்கரமா எரியிற வாசனை வந்துச்சு. நான் குஷ்புவோட ரூம் ஜன்னல்ல இருந்து எட்டி பார்த்தப்போ குஷ்பு நான் நேத்து தான் அவளை சந்திச்சேன். ஆனா இனிமே அவங்கள சந்திக்க முடியாதுன்னு எதிர்பார்க்கவே இல்லை. அந்த 2 பொண்ணுங்க ரித்திய மாதிரியே குஷ்புவையும். சரிம்மா, நீங்க போலாம். இன்ஸ்பெக்டர் சார், இன்ஸ்பெக்டர் சார், குஷ்பு அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கல. அது ஏன் பொண்ணும் அதே மாதிரிதான் எரிஞ்சு செத்து போனா. இந்த எல்லா பொண்ணுங்களுடைய மரணத்துல ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. இங்க பாருங்க கிராந்தி, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. நீங்க உங்க பொண்ணு இறந்த சோகத்துல இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. ஆனா இதெல்லாம் ஒரு தற்கொலை பிரச்சனை இல்ல இன்ஸ்பெக்டர் சார், நான் சொல்றத கொஞ்சம் நம்புங்க. இங்க பாருங்கம்மா, குஷ்பு அவங்க மேல மண்ணெண்ணெயை ஊத்திக்கிட்டு கொளுத்திக்கிட்டாங்க.
ஆனா பாருங்க இன்ஸ்பெக்டர் சார். இங்க பாருங்க, நீங்க தயவு செஞ்சு வீட்டுக்கு போங்க. நான் உங்க வீட்டுக்கே வந்து உங்ககிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கிக்கிறேன். ப்ளீஸ் போங்க, போலாம். உனக்கு என்ன பைத்தியமா? நீ எரிஞ்சு போயிருந்தீனா என் வேலையே போயிருக்கோம். அட யார் இது? யாருன்னே தெரியல. இங்க பாரு கிராந்தி, உங்ககிட்ட கடைசி தடவையா சொல்றேன், நடக்க கூடாதது நடந்துருச்சு. இன்னும் நம்ம வீட்டுல மத்த எல்லாருமே உயிரோட தானே இருக்கோம். நீ இருக்க, நான் இருக்கேன், அப்புறம் சித்தியும் இருக்கா. நடந்ததை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லம்மா. பிரிதி எனக்கும் பொண்ணுதான். ஆனா உன்ன மாதிரி நான் ஒன்னும் பைத்திய மாதிரி சுத்திட்டு வேலைக்கு போயிட்டு தானே இருக்கேன். அப்பதானே என்னால உங்களை பாத்துக்க முடியும். கிராந்தி, இழந்தது நமக்கு கண்டிப்பா திரும்ப கிடைக்காத, புரிஞ்சுதா? சித்தி வந்துட்டியா? நீ நீ டயர்டா இருக்கல, போய் ஃப்ரெஷ் ஆயிடு, நான் வந்துடுறேன். கால்ல என்னாச்சு? ஒண்ணு இல்லம்மா, சும்மா அடிபட்டுருச்சு. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, இது சரியாயிடும். பார்த்து பத்திரமா போமா. போமா. ஐயோ, நீங்க நான் சொல்றது ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க? பொண்ணு இறந்த சோகத்துல எனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? ரவி, நான் சொல்றத கொஞ்சம் நம்புங்க ப்ளீஸ். நான் அந்த 2 பொண்ணுங்களையும் என் கண்ணால பார்த்தேன். கிராந்தி, சித்தி இப்ப வீட்டுக்கு வந்துட்டா. இந்த பேச்சை இதோட நிறுத்திக்க, சரியா? ஒரேடியா நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. அவளும் உன்ன மாதிரியே மென்டலி டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. ரவி, நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணாலும் சரி, பண்ணலைனாலும் சரி, இந்த கதையை நான் இதோட முடிச்சே தீருவேன். பொண்ணுங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களே, அவங்க அப்பா எங்க பேஷண்டா இருக்காரு, அவரை நான் பார்க்கணும். இல்ல மேடம், அவரை பார்க்க யாருக்கும் அனுமதி இல்ல. எங்க பாருங்க ப்ளீஸ். இவங்க எந்த பேஷண்ட பார்க்கணுமா? அந்த பைரமேனியா பேஷண்ட பார்க்கணுமா? நான் உனக்கு எத்தனை முறை சொல்லியிருக்கிறேன், 3rd டிகிரி பேஷண்ட் சந்திக்க யாரையும் விடக்கூடாது. டாக்டர் ப்ளீஸ், நான் அந்த ஆளை முக்கியமா சந்திச்சே ஆகணும். ஏன்னா என்கிட்ட நேரமே இல்ல. என் பொண்ணு அவங்க பொண்ணுங்க மாதிரியே தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. நான் அவர்கிட்ட கண்டிப்பா பேசியே ஆகணும் டாக்டர். நீங்க வேணும்னா என் கூடவே வாங்க. ஆனா ஒரே ஒரு வாட்டி அவரை சந்திக்கணும். இங்க பாருங்க, அந்த ஆளு ஒரு மனநோயாளி. அவரோட நோய்க்கு பேரு பைரோமேனியா. இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் உங்களை மாதிரி ஆளுங்களை பார்த்தா ஈஸியா அட்ராக்ட் ஆயிடுவாங்க, வெறித்தனமா நடந்துப்பாங்க. அந்த ஆள் அவங்க பொண்டாட்டி கூட எரிச்சிட்டான். ஒருவேளை அவரோட 2 பொண்ணுங்களுக்கும் இந்த மாதிரி நோய் இருந்திருக்கணும். அவங்களே நெருப்புல தான் விளையாடி இருக்கிறாங்க. நெருப்போட விளையாடும் போது தான் அவங்க இறந்துருக்கிறாங்க. இந்த ஆள்னால அந்த சோகத்தை தாங்க முடியல. அதனால அவரு அதே வயசுல இருக்கிற இன்னொரு பொண்ணை எரிக்க முயற்சி பண்ணிருக்காரு. சில வருஷங்கள் போலீஸ் இவரை ஜெயில வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவரை இங்க அனுப்பிட்டாங்க. நாங்க தான் அவருக்கு சிகிச்சை செய்ய ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். டாக்டர், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ளீஸ் ப்ளீஸ். சரி, கதவை திறங்க. நீங்க என் கூட வாங்க.
பிரகாஷ், நான் தான் கிராந்தி. நான் உங்க பொண்ணுங்களுக்கு என்ன ஆச்சுன்னு உங்ககிட்ட தெரிஞ்சுக்கலான்னு வந்திருக்கேன். நீங்க துக்கத்துல இருக்கீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியும் பிரகாஷ். பொண்ணு கூட உங்க பொண்ணுங்க மாதிரியே தற்கொலை பண்ணிக்கிட்டா. அதுக்காக உங்க பொண்ணுங்க எதனால இப்படி செய்யறாங்கன்னு தெரிஞ்சுக்கலான்னு வந்திருக்கேன். ஏன் அப்பாவி பொண்ணுங்கள நெருப்புல விளையாட தூண்டி விட்டு அதே நெருப்புல தற்கொலை செஞ்சுக்கிற மாதிரி ஏன் ஊக்க விடுறாங்க? எதுக்காக செய்யறாங்க? எதுக்காக இந்த மாதிரி அப்பாவி பொண்ணுங்களோட வாழ்க்கையில விளையாடிட்டு இருக்காங்க? நான் என் பொண்ணை இழந்துட்டு நிக்கிறேன். அதனாலதான் இதெல்லாம் எதுக்காக செய்யறாங்கன்னு தெரிஞ்சுக்கலான்னு வந்திருக்கேன். தயவு செஞ்சு சொல்றீங்களா ப்ளீஸ்? என்னன்னு எனக்கு சொல்றீங்களா இல்லையா? பைத்தியக்காரி, பைத்தியக்காரினி. இங்க இருக்கிற எல்லாரும் தான். இந்த உலகத்துல மக்கள் அதிகமாயிக்கிட்டே இருக்காங்க, ரொம்ப அதிகம். எவ்வளவு மக்கள் இருக்காங்களோ அதே அளவுக்கு பாவங்கள் இருக்கு. நானும் என் பொண்ணுங்களும் சேர்ந்து அந்த பாவங்களை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆமா, ரொம்ப வருஷம் கஷ்டப்பட்டு இதெல்லாம் செய்யற அளவுக்கு நான் தான் தயார் செஞ்சேன். அவங்களோட அம்மா ரொம்ப அதிகமா தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்தா. என் பொண்ணுங்களை என்கிட்ட வரவே விட மாட்டா. அப்பதான் ஒரு நாள் அவளை ரொம்ப தூரத்துக்கு அனுப்பிட்டேன். ஏன்னா அப்பதான் அவ எங்க கூடவே இருக்க முடியாது. அவளை எரிச்சிட்ட 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 எரிச்சிட்ட. இப்போ என் பொண்ணுங்க என்னோட வேலைய செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, பொண்ணியும் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நான் என் பொண்ணுங்களை நினைச்சு கர்வப்படுறேன் கர்வப்படுறேன் கர்வப்படுறேன். என் பொண்ணுங்களை நினைச்சு நான் ரொம்ப கர்வப்படுறேன். கர்வம். பைத்தியக்காரா, உன்னுடைய இந்த கேவலமான எண்ணத்தால அந்த அப்பாவி பொண்ணுங்க மட்டும் இல்ல, உன்னுடைய 2 பொண்ணுங்களும் அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க. அது தெரியுமா உனக்கு? இறந்ததுக்கு அப்புறமாவும் அவங்களுக்கு நிம்மதி கிடைக்கல தெரியுமா? இன்னும் அலைஞ்சிட்டு இருக்காங்க. உன் பொண்ணுகளும் அதே மாதிரி அலைவாங்க. அதுவும் அவங்க கூடவே 2 பொண்ணுங்களும். பெரியவ போயிட்டால, இப்போ சின்னவ போக போறா. சித்தி போயிடுவாளா? சித்திய கூடவா? உன்னை நான் எச்சரிக்கிறேன் எச்சரிக்கிறேன்.
என் பொண்ணை என் கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது. புரிஞ்சுதா உனக்கு? யாராலையும் முடியாது. கிராந்தி சொல்லு. ரவி, ரவி, அது சித்தி எங்க இருக்கா? அது சரி, முதல்ல நீ எங்க இருக்கன்னு சொல்லு. ரவி, இது கேள்வி கேட்கிற நேரம் இல்ல. சித்தி எங்க இருக்கான்னு சொல்லு. நான் சொல்றது கேளு. சித்தி உயிருக்கு ஆபத்து. நான் அங்க வர வரைக்கும் சித்திய உங்க கண் பார்வையிலே வச்சிருங்க, சரியா? அவகிட்ட போன கொடுங்க, அவளை கூப்பிடுங்க. சரி, இரு கூப்பிடுறேன். சித்தி, சித்தி நீ எங்க இருக்க? ஒரு நிமிஷம் லைன்ல இரு. சித்தி, உங்க அம்மா லைன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சித்தி கண்ணா எங்க இருக்க? சித்தி, சித்தி, கிராந்தி, சித்தி அவ ரூம்ல இல்ல. ரவி, சீக்கிரமா போய் அவ எங்க இருக்கான்னு பாருங்க. இரு நான் பாக்குறேன். சித்தி, சித்தி, சித்தி நீ எங்க இருக்க? கிராந்தி, சித்தி நம்ம ரூம்ல கூட இல்ல. சித்தி இங்க வீட்லயே இல்ல. ரவி, சீக்கிரமா போய் அவளை தேடுங்க. வாங்க, அவ உயிருக்கு ஆபத்து, புரியுதா? ஜஸ்ட் கோ. சரி பாக்குறேன். எங்க போனான்னு தெரியலையே. சித்தி, ஆட்டோ, சீக்கிரமா எம்ஜி ரோடுக்கு போங்க, சீக்கிரமா ப்ளீஸ். சித்தி, 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 கொஞ்சம் சீக்கிரமா போங்க. அட என்ன ஆச்சுப்பா, சீக்கிரமா போங்க. சித்தி, 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 சித்தி கண்ணா, என்ன ஆச்சு பாருங்க. நெருப்பு பிடிச்சிருக்கு, யாராவது காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. எப்படி பிடிச்சதுன்னு தெரியல சார். நிறுத்துங்க, நிறுத்துங்க, நிறுத்துங்க ப்ளீஸ், நிறுத்துங்க. இத பாருங்க, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். என்ன எம்ஜி ரோடு வரலும் டிராப் பண்ணுங்க ப்ளீஸ். என் பொண்ணோட உயிர் ஆபத்துல இருக்கு, உதவி பண்ணுங்க. ஓகே வாங்க வாங்க, நான் டிராப் பண்றேன். சித்தி, ஏய் சித்தி, நில்லுமா. எங்கம்மா போயிட்டு இருக்க? சித்தி நில்லுன்னு சொல்றல. கொஞ்சம் சீக்கிரமா போங்க சார், எமர்ஜென்சி, அதனாலதான். சித்தி எங்க போற நீ? கேட்டுட்டு இருக்கல. சித்தி நீ என்ன பண்ணிட்டு இருக்க? சித்தி என்ன பண்ற? வேணாம் வேணாம், அப்படி செய்யாத.
கீழே போடு 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 போடுமா போடுமா. அப்பா நான் போயே ஆகணும்ப்பா. அவங்க எல்லாம் என்ன கூப்பிடுறாங்கப்பா. யாரு கூப்பிடுறா? நான் போறேன்ப்பா. வேணாம் ப்ளீஸ் சொல்றத கேளுமா. சித்தி, ரவி, வேணாம் சித்தி. ரவி, 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 சித்தி அங்கிருந்து வந்துருமா. ரவி, சித்தி, சித்தி சித்தி, சித்தி இப்படி வந்துருமா. சித்தி, வேணாமா, வேணாம், வந்துரு. சித்தி வேணாமா. சித்தி அம்மா, அப்பா, நான் இப்ப போறேன். நான் போயே ஆகணும். ரவி, சீக்கிரமா போங்க, எதையாவது செய்யுங்க. உங்களை யாராவது எப்படியாவது காப்பாத்துங்க. காப்பாத்துங்க. யாராவது உதவி பண்ணுங்க சார், ப்ளீஸ் சார். சார் நீ எங்க போற கிராந்தி? சித்தி, நம்ம பேரனாமல் எக்ஸ்பர்ட் வீணு சந்தில் என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு ரெசிடுவல் ஹாண்டிங்கான கேஸ். சில ஆத்மாக்கள் ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு முக்தி கிடைக்கிற வரைக்கும் அதை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அது அவங்க உயிரோட இருந்தப்ப நடந்த விஷயமா இருக்கும். சின்ன வயசுல அவங்க அப்பா இப்படிதான் செய்யணும்னு அவங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு. அந்த வயசுல அவங்க அப்பா செஞ்சது யதார்த்தமா அவங்க மனசுல பதிஞ்சிருக்கு. அதனால அவங்களும் பைத்தியம் ஆயிட்டாங்க. அது காரணமா தான் அவங்க இறந்ததுக்கு அப்புறமும் அதே மாதிரி நடந்துகிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு ஒரு நார்மல் ஃபேமிலியில குழந்தைங்க நல்ல மார்க் எடுத்து பேரண்ட்ஸை சந்தோஷப்படுத்துற மாதிரி, அதே தான் இந்த ரெண்டு பொண்ணுங்களால எல்லாமே செய்ய முடியும்னு அவங்க பைத்தியக்கார அப்பாக்கு புரியுற மாதிரி நிரூபிக்க வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்கு. நியூட்ரிலைட் எக்ஸ்க்ளூசிவ்லி from Amway வழங்கும் Fear Files. பயத்தின் உச்சகட்டம்.